விசாரணை பண்ணி உன்னை காப்பாத்த வந்திருக்காரு. என்ன தமிழ், சந்தேகமா இருக்கா? நீ அவர்கிட்ட பேசி பாரு, நம்பிக்கை தர்ற மாதிரி பேசுவாரு. புது எனர்ஜி அந்த மாதிரி இருக்கும். ஓகே, பேசுங்க. தமிழரசு, நீங்க பேனிக் ஆக வேணாம். உங்களை காப்பாற்ற தான் நான் வந்திருக்கேன். எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. பிரபாகருடைய அப்பா என்னோட ஃப்ரெண்ட். பிரபாகர் தான் என்னை அனுப்புனார். தீபாவை அவர் சொல்லி தான் நான் காப்பாற்றினேன். கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா உங்களையும் காப்பாற்றுவேன். இது என்னோட ஐடி. அதிரடியாக சினிமா போல உடனடியாக ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் டைம் வரப்போ நிச்சயம் காப்பாற்றுவேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க. சார், மினிஸ்டர் அவரோட ஆளுங்களும் பயங்கர கிரிமினல் சார். என்னை வேணுன்ட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. என்னை சித்திரவதை பண்றாங்க சார். ஆனா நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி வீடியோ எடுக்கிறாங்க. அதை என் ஒய்ஃப்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. நான் இங்க சந்தோஷமா இல்லை சார். காத்து கூட வராத ஒரு இருட்டறையில வச்சு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க சார். நான் என் துளசியை மறக்கணுமா? எதுக்காக சார் நான் துளசியை மறக்கணும்? அவங்க என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க? எனக்கு எதுனாலும் பிரச்சனை இல்லை சார். ஆனா என் ஒய்ஃப் துளசி, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது சார். எப்படியாவது அவளை காப்பாற்றுங்க சார், ப்ளீஸ். எல்லாத்துக்கும் காரணம் அந்த மினிஸ்டர் தான் சார். அவன் ஒரு தேச துரோகி, நச்சு கிருமி, பெரிய கிரிமினல். அவனை எப்படியாவது என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுங்க சார். அது நடந்தாதான் சார் நாட்டுக்கு நிம்மதி. நான் என் ஒய்ஃபை ரொம்ப நேசிக்கிறேன் சார். முடிஞ்சா என்னை அவளோட சேர்த்து வைங்க ப்ளீஸ். என்ன தமிழ், பேசிட்டீங்களா? ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சார் வர்றப்போ உங்க ஆளா தான் வந்தாரு. ஆனா இப்போ எங்க ஆளு. என்ன தமிழ் அப்படி பாக்குற? எல்லாத்துக்கும் ஒரு ரேட் இருக்கு. இவரு எங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. பதிலுக்கு நாங்களும் ஏதாவது பண்ணுவோம். இது சம்பந்தமா டீல் பேசி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கோம். சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய நீங்களே இப்படி சமூக விரோதிகள் உடனே இருக்கீங்களே, வெக்கமா இல்ல? ஏதாவது பிரச்சனைனா தீர்வு கிடைக்கணும் உங்களை தேடி வரும். ஆனா நீங்களே இப்படி கையில காசு வாங்கிட்டு கையால மாறிடுறீங்க. தமிழ், ஓவரா எமோஷனல் ஆகாதீங்க. மினிஸ்டர் டீமை பத்தி பேசாதீங்க. அதே காசுக்காகத்தான் நீங்களும் எங்க கிட்ட கையாளா இருந்திருக்கீங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. விசுவாசத்துக்கு என்ன விலையோ அதை நாங்க இவருக்கு கொடுத்துட்டோம். இவரும் சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டாரு. மத்தபடி நீதி, நியாயம், நேர்மெல்லாம் இங்க வச்சு பேசக்கூடாது. இது கோயில் இல்ல, கூடாரம், சித்திரவத முகாம். இங்க இவ்வளவு நேரம் உன்னை பேச விட்டதே அதிகம். நீ அன்னைக்கு மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ. இவர்கிட்ட சந்தோஷமா பேசி சிரிக்கிற மாதிரி நடி. அதை நாங்க வீடியோ எடுப்போம், உன் வைஃபுக்கும் அனுப்புவோம். அதை பார்த்து அவளும் உன்னை சேர்ந்தவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. நடிக்க வச்சு சீட் பண்றீங்களா? இனிமே அது நடக்காது. வேணாம் தமிழ், அடம் பிடிக்காத. சொன்னதை செய்யலன்னா துளசியோட கதி என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும். ஆமா தமிழ், நீங்க முரண்டு பிடிக்காம ஒத்துழைக்கிறது தான் நல்லது. துரோகி, எங்களை மாதிரி அப்பாவிங்களை ஏமாத்தினா நாங்களா எங்கடா போறது? தமிழ், நாங்களே சைலண்டா இருக்கோம், நீ ஏன் வயலண்டா இருக்க? ரொம்ப தப்பு தமிழ். அனாவசியமா பிரச்சனை பண்ணாத. ட்ரெஸ்ஸை மாத்திக்க. என்னால நடிக்க முடியாது. அப்ப நாங்க அடிக்கவா? ரத்தம் சொட்ட சொட்ட நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டோ எடுத்து அனுப்பவா? அத பார்த்தாங்கன்னா உங்க ஆளுங்க துடிப்பாங்க, கதறுவாங்க. வேதனை தாங்க முடியாம உன்னோட துளசி சூசைட் கூட பண்ணிக்குவா. பரவாயில்லையா? சேதாரம் இல்லாம பிரச்சனையை சிம்பிளா முடிக்கலான்னு பார்த்தா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. அடிபட்டு சாகிறத விட நடிக்கிறது எவ்வளவோ மேல். உன் துளசியோட சந்தோஷத்துக்காக இத பண்ணு. இந்தா ட்ரெஸ் போட்டு சீக்கிரம் ரெடி ஆயிடு. ஓகே?
இப்பதான் ஹீரோ மாதிரி இருக்க. உட்காரு உட்காரு. சார் வாங்க சார், உட்காருங்க. ஹலோ தமிழ். ஹலோ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ் சார். கவலைப்படாதீங்க, சீக்கிரமே உங்க ஃபேமிலியோட நீங்க சேர்ந்துருவீங்க. நீங்க நல்லா இருக்கிறதா நான் அங்க சொல்லிடுறேன். கவலைப்படாதீங்க. Thank you, sir. ஓகே, டேக் கேர். ஓகே சார். தேங்க்யூ சார். உங்க டீலிங் கண்டிப்பா முடிஞ்சிடும். கான்ட்ராக்ட் நிச்சயமா கிடைக்கும். நீங்க கவலைப்படாம போங்க. தேங்க்யூ சத்யா. யூ ஆர் வெல்கம். தேங்க்யூ வெரி மச். சார் ட்ராப் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே சார். இங்க பாருங்க தமிழ், அவர் உங்களுக்காக தான் வந்தாரு. ஆனா இப்ப என்னை விட என் மேலிடத்துக்கு விசுவாசியா மாறிட்டாரு. அப்படி நீங்க மாறலங்கிறது தான் என்னோட வருத்தமே. நான் நினைக்கிறேன் போலீஸா உங்களோட கடைசி நம்பிக்கையா இருந்திருக்கும்னு. இப்போ அதுவும் பொய்யாயிடுச்சு. இனிமே முரண்டு பிடிக்கிறதுல அர்த்தமே இல்லை. நான் சொல்ற மாதிரி துளசியை மறந்துடுங்க. உங்க லைஃப் எங்கேயோ போயிடும். எங்களை எதிர்த்து உங்களால ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? மறக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா அது துளசிக்கு தான் பிரச்சனை. ஒன்னை விட்டுட்டு அவளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்போம். படிக்க விட மாட்டோம். அவன் நிம்மதியை கெடுப்போம். வேணாம் 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 சத்யா, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. அப்ப நீ அவளை மறந்துரு. அவளும் சந்தோஷமா இருப்பா, நீயும் சந்தோஷமா டேய், இருப்ப. நடக்காதுன்னு தெரிஞ்சு ஏன்டா இப்படி சித்திரவதை பண்றீங்க? எங்களை பிரிக்கிறதுல உங்களுக்கு என்னடா சந்தோஷம்? உனக்கோ மினிஸ்டருக்கோ நாங்க எந்த பாவமும் பண்ணலையே, அப்புறம் ஏன்டா இதெல்லாம்? புலம்பாம நான் சொன்னது யோசி. அதான் உனக்கு நல்லது. சொல்லுங்க மேடம். என்னாச்சு சத்யா? ஆபீசர் அவனோட பேசிட்டாரா? பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? வழக்கம் போல கோவப்பட்டான் மேடம். அவனை மிரட்டி தான் பணிய வச்சோம். ஆபீசரோட சந்தோஷமா பேசுற மாதிரி வீடியோ எடுத்தாச்சு. அவரும் கிளம்பிட்டார் மேடம். குட். சட்டம், அதிகாரம், சந்தர்ப்பம் எல்லாமே இப்போ நம்ம பக்கம் இருக்க நம்ம கிட்ட சொன்னீங்களா? இனிமேலாவது துளசிய மறந்துடுவான்ல? மேடம் இப்பவும் முடியாதுங்கிறா மேடம். நாங்க ஒரு பாவமும் பண்ணல. ஏன் மறக்கணும்னு கேக்குறான். ஓ, அந்த அளவுக்கு அவன் அவனையே புண்ணிய ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்கானா? மன்னிக்கவே முடியாத ஒரு தப்ப பண்ணிட்டு எந்த பாவமும் பண்ணலன்னு சொல்றானே. கொல்லுங்க சத்யா அவனை. வாழ்க்கையில தப்பு பண்றது சகஜம்தான். ஆனா என்ன பண்ணோன்னு தெரியாம இருக்கான் பாருங்க, அத மன்னிக்கவே முடியாது. அவனை யோசிக்க சொல்லுங்க. யாருக்கு என்ன துரோகம் பண்ணோன்னு அவனே யோசிக்கட்டும். அதுக்கான பதில அவனே தெரிஞ்சுப்பான். சரிங்க மேடம், நான் சொல்றேன். தமிழ், நீ வாழ்க்கையில ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கியா, யாருக்கோ துரோகம் பண்ணிருக்கியா. அதுக்கான பலனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க. நீ யாருக்கு துரோகம் பண்ணுன்னு நல்லா யோசிச்சு பாரு. அது தெரிஞ்சா உன்னோட முடிவை நீயே மாத்திப்ப. ஏன் துளசி கூட மறந்துடுவ. ஓகே, டேக் கேர். பாய். துளசி, என்னம்மா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன்? அது ஒன்றும் இல்லை பாட்டி. நிலா உடம்புக்கு முடியாம இருக்காளேன்னு அங்க போயும் டிஸ்டர்ப்டா இருந்துச்சு, அதனால தான் வந்துட்டேன். நிலா என்ன பண்றா? இப்போ அவளுக்கு பரவாயில்லையா? இல்ல துளசி, திரும்பவும் அவளுக்கு ஜுரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சாப்பிட கூட இல்ல, மாத்திரையும் போட்டுக்க மாட்டேங்கிறா. மாத்திரை போடலன்னா ஜுரம் விடாதே பாட்டி. சொன்னா எங்க கேட்கிறா அவ? நீயாவது அவளை கொஞ்சம் சாப்பிட வச்சு மாத்திரை போட்டுக்க சொல்லுமா. சரிங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன். ம். நிலா,
நீ வந்துட்டீங்களா? படுத்துக்கோ. இல்ல பரவாயில்ல. சிவாவை பாத்தீங்களா? காலேஜுக்கு வந்திருந்தானா? இல்ல நிலா. ஐயோ என்னக்கா, அவன் காலேஜுக்கு வரலனா வேற எங்க போயிருப்பான்? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சீங்களா? ம், அவங்க என்ன சொன்னாங்க? யாருக்கு அவனை பத்தி தெரியல நிலா. அவனோட ரூம்மேட் சீனுவே தெரியாதுன்னு தான் சொல்றான். நேத்து இங்க இருந்து ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி போனால, பாதி வழியில யாரையோ பார்க்கணும்னு சொல்லி திரும்ப வந்திருக்கான். அவன் உன் ஏரியா பக்கம் தான் வந்தான். நீ அவனை பாத்தியான்னு கேக்குறான். நம்ம ஏரியா பக்கம்னா நம்ம மேல சந்தேகப்படுவாங்கல்ல? சச்சா, பாத்தியான்னு கேட்டானே தவிர யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வரல. இப்ப வரலனாலும் பின்னாடி வரும்ல. அவனை நான் தான் கொண்டாந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நிலா, நீ ஏன் இப்படி பயப்படுற? அவன் இங்க வந்தது யாருக்கும் தெரியாது. நீ அவனை அடிச்சதையும் யாரும் பார்க்கவும் இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி உன் மேல சந்தேகம் வரும்? எல்லாத்துக்கும் மேல நம்ம தரையில இருந்த ரத்த கரையும் க்ளீன் பண்ணியாச்சு. சிவா வரவே இல்லைன்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். அவன் இங்க வந்தான், நீ அவனை அடிச்சேங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடையாது. அக்கா, எனக்கு இப்போ சந்தேகமா இருக்கு. ஒருவேளை அவன் செத்துருப்பானோ? செத்து இருந்தா இங்க தானே இருக்கணும். காணாம போக மாட்டான்ல. செத்தவன் என்ன நடப்பானா? அவன் தப்பிச்சு போயிருக்கானில்லா. வேற எங்கேயாவது ஏதாவது ஆயிருந்தா கூட இந்நேரம் தகவல் வந்திருக்கும். ஆனா அப்படி எதுவும் வரல. அவன் எங்கேயோ பத்திரமா சேஃபா இருக்கான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அவன் உயிரோட இருந்தா காலேஜுக்கு வந்திருப்பானேக்கா. ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டான். அவனுக்கு அடிபட்டிருக்கு நிலா. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துட்டு இருக்கலாம். இல்லைன்னா நம்மள பயமுறுத்துறதுக்காக 2 நாள் தலைமறைவா இருக்க கூட நினைச்சிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நாம பயப்பட தேவையில்லை. அவனே வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம். தேவையில்லாம அவனை பத்தி விசாரிச்சு நாமளே வம்புல போய் மாட்டிக்க வேணாம். சரிக்கா, நான் கொஞ்சம் படுத்துக்குவா. ரொம்ப டயர்டா இருக்கு. திரும்பவும் ஜுரம் வந்துருச்சு நிலா. நம்ம டாக்டர் கிட்ட போலாமா? வேணாக்கா, கொஞ்ச நேரத்துல அதுவே சரியாயிடும். எப்படி சரியாகும்? நீ சாப்பிடவும் மாட்டேங்கிற, மாத்திரையும் போட்டுக்க மாட்டேங்கிற. உடம்பு வேற நெருப்பா கொதிக்குது. இப்படியே விட்டோம்னா டெம்பரேச்சர் ஓவர் ஆகி ஜன்னி வந்துடும். அதெல்லாம் வராதுக்கா. சும்மா அடம் பிடிக்காத நிலா. டாக்டரை பார்த்து இன்ஜெக்ஷன் போடலன்னா ரொம்ப சீரியஸ் ஆயிடும். கொஞ்சம் ரசம் சாதம் மட்டுமாவது சாப்பிட்டுக்கோ. நம்ம டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ சிஸ்டர். நிதிஷ் சொல்லுங்க. சிஸ்டர் வீட்டில் இருக்கீங்களா காலேஜ் இருக்கீங்களா? வீட்டில் தான் இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. இன்னைக்கு சத்யாவும் மாயாவும் ஹோட்டலில் வச்சு நான் பார்த்தேன். அவரும் வந்திருந்தாரா? இல்லை சிஸ்டர், தமிழை நான் பார்க்கல. ப்ராப்ளம் தான் சால்வ் ஆயிடுச்சு. தமிழை என் கூட அனுப்பி வைங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன். அப்படிலாம் உடனே அனுப்ப முடியாதுன்னு சொல்லி அலட்சியமாக பேசுகிறான். நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? ஏன் தமிழ் அனுப்ப மாட்டேன்னு கேள்வி கேட்டப்போ நாங்கள் துளசிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டோம், உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்கிறான். எனக்கு அவங்க மேலே டவுட்டாக இருக்குது சிஸ்டர். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுல, தமிழ் அனுப்பி வைக்க வேண்டியது தானே? எதுக்காக இன்னமும் அவங்க கசட்டே வச்சிருக்காங்க? நிதிஷ் ஒரு நிமிஷம். நிதிஷ், சொல்லு சிஸ்டர். நமக்கு பிரச்சனையோட டெப்த் என்னன்னு முழுசா தெரியாது. ஹவாலா மோசடி, சிபிஐன்னு அதோட வீச்சு பெரிய அளவுல இருக்கு. அப்படி இருக்கப்போ பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. நம்ம அவசரப்படுறோம்னு அனுப்பி வச்சா போலீஸ் அவரை திரும்ப அரெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. அவங்க அதுக்காக கூட தயங்கலாம். உண்மையாவே பிரச்சனை சால்வ் ஆயிருந்தா அவங்களாவே அனுப்பி வச்சிருப்பாங்கல்ல. என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. சிஸ்டர், அவங்க சொல்றது எல்லாத்தையும் அப்படியே நம்பாதீங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த பிரச்சனை எப்பயோ சால்வ் ஆயிடுச்சு. இல்லைன்னா அந்த மனுஷன் ஜாலியா டூர்லாம் போக மாட்டாரு. மாயாவும் இப்படி கேஷுவலா இருக்க மாட்டா. இந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணணும்னு அதுக்காக மெனக்கட மாட்டாங்களா? நீங்க நம்புற மாதிரியே பிரச்சனை சால்வ் ஆகலன்னு வச்சுக்கோ, என்னை கூட்டிட்டு போய் தமிழை நேர்ல காட்டலாம்ல. அது கூட பண்ண மாட்டாங்க. நான் தமிழை பாக்குறது அவங்களுக்கு என்ன பிரச்சனை? சிஸ்டர் சொல்லுங்க. நிதிஷ், நான் இப்ப கொஞ்சம் அவசரத்துல இருக்கேன். அப்புறம் கால் பண்ணவா? சிஸ்டர், மாயாவால தமிழுக்கு எதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நம்ம நேர்ல போய் விசாரிக்கலாம். நீங்க மும்பை வரீங்களா? நிதிஷ், நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்களோன்னு எனக்கு தோணுது. இல்ல சிஸ்டர், எனக்கு என்னமோ தப்பா படுது. சத்யாவும் மாயாவும் ஏதோ மறைக்கிறாங்க. அவங்க பக்கம் தப்பு இல்லைன்னா தமிழை நம்ம கிட்ட இருந்து மறைக்கணும்னு அவசியமே இல்லையே. நீங்க மும்பைக்கு வாங்க சிஸ்டர், நம்ம நேர்ல போய் எல்லாத்தையும் விசாரிப்போம். நிதிஷ், என்னால இப்ப அங்க வர முடியாது. ஏன் சிஸ்டர், ஏன் முடியாதுங்கிறீங்க? நாம ஏதாவது பண்ண போய் பிரச்சனை பெருசாயிடக்கூடாதுன்னு தான் அவர் சரியா SMS கூட பண்றது இல்ல. எல்லாத்துக்கும் மேல மாயா பாதுகாப்புல பத்திரமா இருக்கிறதா அவரே சொல்லியிருக்காரு.
அதுக்கப்புறம் நாம ஏன் பயப்படணும்? சிஸ்டர், நிதிஷ், பிரச்சனை சரியாயிட்டா அவரே வந்துருவாரு. நடுவுல நம்ம எந்த குழப்பத்தையும் பண்ண வேணாம். நான் இங்க ப்ரொஃபஸரை பார்க்க கொஞ்சம் அர்ஜென்ட்டா கிளம்பிட்டு இருக்கேன். எக்ஸாம் வேற நெருங்கிட்டு இருக்கு. நான் அப்புறமா கால் பண்றேன். சிஸ்டர் ஒரு நிமிஷம். என்ன அவ்வளவு அலட்சியமா இருக்காங்கன்னு தெரியலையே. நிலா, ரொம்ப முடியலையா? ஆமாக்கா, உடம்பெல்லாம் அதுக்கு தான் நான் டாக்டர் கிட்ட போலான்னு சொன்னேன். எந்திரிச்சு வா, நம்ம டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்து. துளசி, என்னம்மா சொல்ற அவ? ரொம்ப ஜுரம் அடிக்குது பாட்டி. நான் டாக்டர் கிட்ட காட்டிட்டு வந்துடுறேன். சரி, கூட்டிட்டு போமா. நிலா, சொல்ல மறந்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மா ஃபோன் பண்ணியிருந்தா. உன்னோட லாக்கர்ல ஏதோ டாக்குமெண்ட் வச்சிருக்காளாமே, அதை எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சுக்க சொன்னா. நைட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட விவரம் கேட்டுக்கிறாளாம். முடிஞ்சா அவ நாளைக்கு நேர்லயே வரேன்னு சொல்லியிருக்கா. சரிம்மா, நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து. சரிங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன். பத்திரமா பார்த்து கூட்டு போமா. போலாமா? ஒரு நிமிஷம் வரேன்க்கா. சரி. என்னங்க, துளசி அன்னைக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னீங்களே, பேசிட்டீங்களா? பேசிட்டேன் லாவண்யா. என்ன சொன்னாங்க? தமிழ் விஷயத்துல நம்ம இமீடியட்டா முடிவு எடுத்தாகணும். எனக்கு மாயா மேல டவுட்டா இருக்கு. சத்யாவும் மாயாவும் சேர்ந்துக்கிட்டு தமிழ் வச்சு டபுள் கேம் ஆடுறாங்களோன்னு சந்தேகமா இருக்குன்னு சொன்னேன். சரி, அப்புறம்? எனக்கு வேலை இருக்கு, அப்புறமா கால் பண்ண சொல்லி போனை கட் பண்ணிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா லாவண்யா, துளசி ரொம்பவே அலட்சியமா இருக்காங்க. அன்னைக்கு அத்தா அவங்கள பத்தி தப்பா பேசப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனா துளசி இன்னைக்கு பேச கேட்டப்போ அத்தா சொன்னது உண்மைங்கிற மாதிரி தோணுது. தமிழ் எது ப்ராப்ளத்தை மாட்டிப்பாருன்னு எனக்கு டென்ஷனா இருக்கு. ஏதாவது பண்ணணுமேன்னு மனசு அடிச்சுக்குது. ஆனா அந்த டென்ஷன் துளசி துளி கூட இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க இப்போ? அவர் சேஃபா தான் இருக்காரு. நீங்க ஏன் டென்ஷன் ஆகி ரொம்ப கேஷுவலா கேக்குறாங்க. அவங்களால எப்படி இப்படி இருக்க முடியுதே எனக்கு புரியல. தமிழ் எனக்கு மச்சான் தான். எனக்கே அவ்வளவு பயம் இருக்கிறப்போ ஒய்ஃபுங்கிற முறையில அவனுக்கு கொஞ்சமா பயம் இருக்க வேணா? படிப்பு தான் முக்கியங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் பார்க்கணும், எக்ஸாம் நெருங்கிடுச்சு, ரொம்ப கேஷுவலா பேசுறாங்க. அவ புத்தி அதான் மாப்ள. படிப்பு ஒன்ன தவிர அவ யார பத்தியும் எதை பத்தியும் கவலையப்பட மாட்டா. ஐயோன்னு கூட நினைக்க மாட்டா. இதத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க தான் புரிஞ்சுக்கவே இல்ல. கொடுமைக்கார மாமியார் மாதிரி என்ன பிடிச்சி சத்தம் போட்டீங்க. இப்ப நான் சொன்னதான் உண்மைன்னு ஆயிடுச்சுல. அதான் நீங்க அப்படிலாம் சந்தோஷப்பட்டுக்காதீங்க. துளசி என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுங்களா? தமிழுக்கு எந்த ஆபத்தும் வந்துடாது, நம்ம தைரியமா இருக்கலாம்னு ரொம்ப பாசிட்டிவா பேசுறாங்க. இது நல்ல விஷயம் தானே? சும்மா மழுப்பாதீங்க மாப்ள. நீங்க போன்ல பேசுனதா நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். மாயாவை பார்த்து தமிழை பத்தி விசாரிக்கலாம் கிளம்பிவான்னு சொன்னீங்க. அதுக்கு அவ என்ன சொன்னா? எனக்கு இங்க நிறைய படிக்கிற வேலை இருக்கு, அங்கெல்லாம் வர முடியாதுன்னு போனை கட் பண்ணிட்டா. அதான உண்மை? நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றாங்க. இல்லத்த, அவங்க அந்த மாதிரிலாம் சொல்ல. ஆஹா, வேற எந்த மாதிரி சொன்னா? எனக்கு படிப்போ பட்டமோ முக்கியம் இல்ல, புருஷன்தான் முக்கியம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு பறந்தடிச்சு ஓடி வந்துட்டு இருக்காளா? அவ சரியில்லை மாப்ள. அவளுக்கு போய் நீங்களும் இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. புருஷன் ஆபத்துல இருக்காண்டி ஓடிவான்னு சொன்னா யாராவது இவ்வளவு அலட்சியமா இருப்பாங்களா? அதர பதற பிளைட்ட பிடிச்சு ஓடி வந்திருக்க மாட்டாங்க. ஆனா இவ வர மாட்டா. ஏன்னா இவ கல் நெஞ்சுக்காரி. இவளுக்கெல்லாம் மனிதாபிமானங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. மாப்ள, அவளை எப்படியே விட்டா சரியா வராது. எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுங்க. நான் நேர்ல போய் 4 கேள்வி கேட்டு இழுத்துட்டு வரேன். அத்தை, நடக்கிற விஷயத்தை பேசுங்க. பாண்டிச்சேரி நீ மட்டும் எப்படி தனியா போவீங்க? ஏன் முடியாது? ஃப்ளைட்ல 4-5 தடவை நான் போயிட்டு வந்துட்டேன். யாரோட தயவும் இல்லாம என்னால தனியா போக முடியும். அம்மா வேண்டாம்மா, நீ தனியா போய் மட்டும் என்ன பண்ண போற? அவளை நேர்ல போய் வகை வகையா கேட்கணும்டி. புருஷனை காப்பாத்தணுங்கிற அக்கறை கட்டினவளுக்கே இல்லைன்னா அப்புறம் யாரு என் பிள்ளைய காப்பாத்துறது? அம்மா, உன் அண்ணன் அந்த மாயா ஒளிச்சு வச்சிருக்காளோ இல்ல அந்த மினிஸ்டர் ஒளிச்சு வச்சிருக்கானோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. தமிழ இவ தான் காப்பாத்தி ஆகணும். அவங்க கால்ல விழுந்தாவது என் பிள்ளைய மீட்டுக்கிட்டு வாடின்னு அவளை கேட்க சொல்ல போறேன். மாப்பிள, யோசிக்காதீங்க, டிக்கெட் போட்டு கொடுங்க. நான் போய் அவளை இழுத்துட்டு வரேன். அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? தேவையில்லாம நீ அங்க போய் பிரச்சனையை பெருசாக்காதம்மா. ஏய், என்னடி பேசுற நீ? ஒவ்வொரு நிமிஷமும் தமிழுக்கு என்ன ஆச்சோன்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்.
அவள மாதிரி என்னால எல்லாம் சும்மா இருக்க முடியாது. மாப்பிள, நீங்க டிக்கெட் போட்டு தரலனா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். பரவாயில்லன்னா சொல்லுங்க, நான் என் நகை அடமானம் ஐயோ வச்சு கிளம்பி போறேன். அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. அப்படின்னா டிக்கெட் போட்டுத்தாங்க. நான் பாண்டிச்சேரி போயே ஆகணும், அவகிட்ட பேசியே ஆகணும். சரி அத்தை, நாளைக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சென்னை போறான், அவனோட நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன். முதல்ல அதை பண்ணுங்க. நான் போய் அங்க போடல அவ கதறி அடிச்சிட்டு இங்க வந்து தமிழை மீட்டு கொடுக்கணும். இது நடக்கணும் மாப்பிள.